Shri Ram Jai Shri Ram எனக்கு எது ஸ்வர்க்கம் எது நரகம் தெரியுமா? எஸ்த்வயா சஹச ஸ்வர்கா நிறையோ எஸ்த்வயாவினா. உன்னோடு சேர்ந்திருந்து விட்டால் மற்ற என்ன துன்பத்தையும் நான் பொறுத்து கொள்வேன். யாராக இருந்தாலும் ராமன் ரட்சிப்பார். வருகிற விலங்குகள் எல்லாம் ராமனை பார்த்து ஓடி போய்விடும்னு சீதைக்கு நம்பிக்கை. அதனால தைரியமா காட்டுக்கு போனாலாம். கைங்கரியம் செய்வதற்கு எதெல்லாம் துணையாக இருக்குமோ அந்த பொருட்கள் மட்டும்தான் எனக்கு வேணும். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு ஸ்வர்க்கம். ஒரு தினப்படி கூலி தொழிலாளி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சி 100 ரூபாய் 200 ரூபாய் கிடச்சிதுன்னா அவருக்கு ஸ்வர்க்கம். அன்னைக்கு உணவு கிடைத்து விடும். அன்னைக்கு கிடைக்கல, ஒன்றுமே ஆகலைன்னால் அன்றைக்கு நரகம் அவருக்கு. அதை போல் ஒரு பெரிய வியாபாரி இருக்கார். வியாபாரத்தில் லாபம் வந்ததுன்னா ஸ்வர்க்கம், அதில் நஷ்டம் வந்ததுனால் நரகம். ஒரு பாட்டு வித்வான் இருக்கார். மார்கழி மாதம் முழுக்க உபன்யாசனுக்கு தொண்டை கட்டாமல் இருந்தால் ஸ்வர்க்கம், தொண்டை கட்டி போனால் நரகம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வர்க்கம் நரகம் மாறுகிறதோ இல்லையோ. ஸ்வர்க்கம்னு சொன்னால் சுகம்னு பொதுவாக பொருள், நரகம்னு சொன்னால் துக்கம்னு பொருள். அப்போ அவனவனுக்கு ஸ்வர்க்க நரகங்கள் மாறும். நீயா எல்லாருக்கும் பொதுவான ஸ்வர்க்கம் நரகம்னு முடிவு பண்ண முடியாது. இப்போ நான் சொல்லுகிறேன், எனக்கு எது ஸ்வர்க்கம் எது நரகம் தெரியுமா? எஸ்த்வயா சஹச ஸ்வர்கா நிறையோ எஸ்த்வயாவினா. உன்னோடு சேர்ந்திருந்தால் அது எனக்கு ஸ்வர்க்கம், உன்னை விட்டு பிரிந்திருந்தால் அது எனக்கு நரகம். மற்றபடி காடு சூடாக இருக்கும். காட்டுக்கு வர ஒரு அத்தியாயம் முழுக்க சொல்கிற காட்டில் என்னென்ன கோரமான மிருகங்கள் இருக்கும், ரொம்ப வெப்பமாக இருக்கும், தூங்கத்துக்கு நல்ல இடம் கிடைக்காது, சமைத்த உணவெல்லாம் கிடையாது, காய்கனிகளைத்தான் உண்ண வேண்டும். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சீதே. அதனால் வனம் வேண்டாம்னு ராமன் சொன்னான். சீதை பதில் சொன்னாள், நின் பிரிவினும் சுடுமோ காடு. உன்னை விட்டு பிரிந்த அயோத்தியே காட்ட போல சுடத்தான் போகிறது. உன்னோடு இருந்தால் எனக்கு ஆனந்தம், உன்னை விட்டு பிரிந்தால் துக்கம். வேற எந்த அனுபவமாக இருந்தாலும் இந்த மாலை எப்போ ரசிக்கும்? பகவானோடு சேர்ந்திருந்தால் மாலை ரசிக்கும். அவர் புஷ்பத்தை சூட்டி விட்டார்னா புஷ்பம் ரசிக்கும். அவரோடு சேர்ந்து ஆலிங்கனம் பண்ணிண்டால் ஆபரணங்கள் ரசிக்குமே தவிர பகவானோடு சேராமல் தனியாக இருக்கும்போது இந்த எந்த செழிப்புகள் செல்வங்களுமே எனக்கு ரசிக்காது. சஹத்வயா விஷாலாக்ஷ ரம்ஸ்யே பரமநந்தினி ஏவம் வருஷ சஹசிராணி சதம் வாபி த்வயா சக ஸ்வர்கேபி ச வினாவாசோ பவிதா எதி ராகவ. 14 ஆண்டுகள் அல்ல, 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு கூட ராஜபோகங்கள் எதுவும் கிடையாது. காட்டில் வாழணும். ஆனால் ராமனோடு வாழலாம்னு சொன்னால் நான் ஆனந்தமாக வாழ்வேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. உண்மையாகவே பயப்படலையாம். மேலே வால்மீகி ஆரண்ய காண்டத்தில் சொல்லுகிறார், உள்ள காட்டுக்குள்ளே போகும்போது என்னென்னமோ மிருகங்கள். சீதைக்கு காடெல்லாம் பார்த்ததே கிடையாது. முதல்ல சூரியன் சீதையை பார்த்ததே கிடையாதான். எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே பாதுகாத்து பாதுகாத்து வளர்த்தார்கள். எங்கேயான்னு வெளியில் போனால் உடனே பல்லக்கு, உடனே கொடை. நேர வெயிலில் சீதை நின்னதே கிடையாது. அயோத்தி நகரத்தை விட்டு வெளியில் முதலிலே செல்லுகிறார்கள். வந்த உடனே எல்லாம் வெளியில் திறந்து வெளியாக இருந்தது. நகரமெல்லாம் முடிஞ்சு போச்சு, திறந்து வெளியாக இருந்தது. சீதை உடனே ராமனை தட்டி, ராமா காடு காடுன்னு சொன்னாலே இதுதான் அந்த காடான்னு கேட்டாலாம். இப்போ தான் நகரத்தை விட்டு வெளியில் வந்திருக்கோம், இன்னும் ஊர் ரொம்ப தூரம் இருக்குது, அதுக்கு மேலே காடு வரணும். ஆனால் சீதைக்கு தெரியாது, நகரத்தை விட்டு வெளியில் வந்தாலே காடு என்று நினைத்தாள். ஆனால் அந்த சீதை சொல்லுகிறாள், இது எதுவுமே என்னை துன்புறுத்தாது. உன்னோடு சேர்ந்திருந்து விட்டால் மற்ற என்ன துன்பத்தையும் நான் பொறுத்து கொள்வேன். கஜம் வா வீக்ஷ்ய சிம்ஹம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாஹாரயத்து சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ருதா என்று வால்மீகி கூறுகிறார். ராமனுடைய கையை கெட்டியாக சீதை பிடிச்சுட்டு இருப்பாளாம். என்ன காட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு ஒரு யானை பிளிருமாம், ஒரு சிங்கம் அப்படி பக்கத்தில் பார்த்துட்டு போகுமா. எதுக்குமே ஒரு வாய் விட்டு ஐயோன்னு பயந்து கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளாம். ஏன்னா ராமனுடைய தோள்களை பற்றி கொண்டு இருக்கிறபடியால் யாராக இருந்தாலும் ராமன் ரட்சிப்பார். இன்னும் சொல்ல போனால் ராமன் அதை பார்த்து பயப்பட வேண்டாம். வருகிற விலங்குகள் எல்லாம் ராமனை பார்த்து ஓடி போய்விடும்னு சீதைக்கு நம்பிக்கை. அதனால் தைரியமாக காட்டுக்கு போனாலாம். ஆகையால் உன்னோடு சேர்ந்திருந்தால் தான் ராஜ்யபோகம் அனுபவிக்க முடியும். உன்னை விட்டு பிரிந்தால்
இந்த பொருட்கள் எதுவுமே ஒரு சந்தனமோ மாலையோ இதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்காது. ந தேகம் ந பிராணான் ந சுகம் அசேஷாபிலஷிதம் நச்சாத்மானம் நானியத் கிமபி தவ சேஷத்துவ விபவாத் பகிர்பூதம் நாத க்ஷணமபி சகே யாத்து சததா விவாசம் தத் கிருத்ஸ்னம் மதுமதன விஜ்ஞாபனமிதம் என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார். உனக்கு கைங்கரியம் செய்வதற்கு எதெல்லாம் துணையாக இருக்குமோ அந்த பொருட்கள் மட்டும்தான் எனக்கு வேணும். நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, உனக்கு தொண்டு செய்வதற்கு ஒரு பொருள் பயன்படாதுன்னால் அந்த பொருள் சுக்கு நூறாக உடைந்து கூட போகட்டும், எனக்கு கவலை கிடையாது. ந தேகம் என்னுடைய உடலோ பிராணனோ அனைவரும் ஆசை என்னென்னமோ உலக சுகங்கள் எல்லாம் இருக்கோ இல்லையோ அந்த சுகங்களோ என்னுடைய ஆத்மாவோ எதுவாக இருந்தாலும் பகிர்பூதம் நாத க்ஷணமபி ந சகே யாத்து சததா உனக்கு பயன்படாத ஒரு பொருள் என்னுடைய உடலோ என்னுடைய ஆத்மாவோ என்னுடைய சொத்துக்களோ உனக்கு பயன்பட்டால் இது எல்லாம் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். உன்னோடு சேர முடியாது, உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும், ஆனால் என்னென்னமோ இன்பங்கள் எல்லாம் கிடைக்கும்னால் அது எதுவும் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அப்போ பகவானோடு சேர்ந்திருப்பது தான் வாழ்க்கை என்று தன்னுடைய அனன்யார்கத்துவம் பிராட்டிக்கு பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேஷத்துவம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அனன்யார்க சேஷத்துவம்னு தெரிவிப்பார்கள். சேஷத்துவம்னா தொண்டனாக அடிமையாக இருக்கும் தன்மை. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.